அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 புதுவிதமான சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி சட்னி செய்யுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கேரட் சட்னி செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்ற பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மல்லி, ஜீரகம், வரமிளகாய் இதெல்லாம் அந்த பேனில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம துரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம இந்த பவுடரோடு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேரட், பூண்டு, புளி அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குற வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, சாரி. அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லையா, அந்த கேரட் சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வெண்டைக்காய் சட்னி செய்ய போகிறோம். அந்த சட்னியும் சேர்த்து நம்ம மொத்தமாக தாளிச்சுக்கலாம். இதில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வெண்டைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த பேனில் சேர்த்து அதனுடைய வழவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் பச்சை மிளகா கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசையோடு அவங்க சட்னி என்னன்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோடையே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இருக்க வெண்டைக்காய்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வெண்டைக்காய் சட்னியை. ஆச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். வெண்டைக்காய் சட்னியும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ 2 சட்னிக்கும் தேவையான தாளிப்பு நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடாயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு அதையும் எல்லாமே நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை கேரட் சட்னியிலும் வெண்டைக்காய் சட்னிலையும் நம்ம சேர்த்துடலாம்.
ஹெல்த்தியான 2 வகையான வெஜிடபிள் சட்னி சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போது ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெஜிடபிள் சட்னி செய்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.